குதிரை ஏறி வேக வேகம் வருகிறார்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பம் குடும்பமாக புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் இன்றைய நடத்துவாராக. கரவலான ஆடுகளை தாங்கி சுமந்து செல்வாராக. வியாதிப்பட்ட ஆடுகளை தம்முடைய மார்பிலை அணைத்துக் கொள்வாராக. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பெரியவர் ஒரு வாலிபனிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார். அந்த வாலிபனை பார்த்து, மகனே, இந்த உலகத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டார். உலகத்தில் என்ன வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டார். அந்த வாலிபன் சற்று யோசித்தான். அந்த வாலிபனுடைய வருங்காலத்திலே எத்தனையோ காரியங்கள், திருமணமாக வேண்டும், வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், இப்படி எத்தனையோ விதமான காரியங்கள் அந்த வாலிபனுக்கு முன்பாக இருந்தது. அந்த வாலிபன் சற்று யோசித்து விட்டு சொன்னான், ஐயா, நான் இந்த உலகத்தில் வாழ விரும்புகிறேன் என்று சொன்னார். இந்த ஒரு பதிலை அவர் சொன்னபோது இன்றைக்கு அது எவ்வளவு ஒரு உண்மையாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தில் நன்றாக வாழ வேண்டும் என்று நாம் விசேஷமாக நினைக்கிறோம். சந்தோஷமாக வாழ வேண்டும், சமாதானமாக வாழ வேண்டும், எந்த விதமான இடையூறு இல்லாமல் வாழ வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிற நமக்கு முன்பாக இருக்கிற அந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை நாம் சற்று கவனித்து ஆராய வேண்டும். எங்கு பார்த்தாலும் எல்லா நாடுகளும் யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எல்லா நாடுகள் மத்தியிலும் அநேக விதமான பயங்கரமான கருவிகள் இருக்கின்றன. அணுகுண்டு, ஹைட்ரஜன் குண்டு, இன்னும் என்னென்னமோ குண்டுகளை இப்பொழுது ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எதற்காக அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. ஒரு பயம், மற்ற நாடுகள் வந்து விட்டால் என்ன செய்வதென்று. முன்னான காலங்களிலே சண்டை போட்ட போது அது சரிதான். ஆனால் இப்பொழுது அடுத்த நாடு சண்டைக்கு வந்து விட்டால் என்ன செய்வதென்று சொல்லி ஹைட்ரஜன் குண்டுகளையும் அணுகுண்டுகளையும் தயாரித்து வைத்திருக்கிறார்களே. இந்த ஹைட்ரஜன் குண்டுகள், அணுகுண்டுகள் எல்லாம் வெடித்தால் என்ன ஆவது? அப்படியானால் இன்றைக்கு உலகத்தில் மக்கள் மத்தியில இந்த உலகத்தை 100 தடவைக்கு மேலாக அழிக்கும்படியான அணு ஆயுதங்களை உலகத்தினர் இன்றைக்கு கையில வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பிரதம மந்திரியாக நரசிம்மராவ் அங்கு கனடாவிலே பேசும்போது 130 முறை இந்த உலகத்தை அழிக்கத்தக்கதாக அணு ஆயுதங்களை இன்றைக்கு உலகத்தினர் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வரப்போகிற உலகம் எப்படிப்பட்ட ஒரு உலகமாக இருக்கும் என்று நீங்கள் சற்று நிதானித்து பார்க்க வேண்டும். யாராவது ஒரு கோபப்பட்டு இந்த அணு யுத்தத்தை துவங்கி விட்டார்களானால் அதனால வரப்போகிற பலாபலன் என்ன? ஒருவர் அணு குண்டை இன்னொரு நாட்டிலே போட்டால் அவர்கள் சும்மா இருப்பார்களா? ஆகவே இந்த அணு யுத்தமானது சீக்கிரமாக அப்படி வருமானால் இந்த உலகத்தினுடைய நிலைமை என்ன? இந்த உலகம் எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் சற்று அறிய வேண்டும். எங்கு பார்த்தாலும் தீமைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. கடல் அலைகள் போல ஏராளமான தீமைகள் மக்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மக்கள், தேவ ஆவியானவர் மனிதனுடைய உள்ளத்திலிருந்து சிறிது சிறிதாக எடுத்துக் கொள்ளப்படுகிறார் என்று வேதம் சொல்கிறது. மக்கள் மாக்களாக மாறிவிடுகிறார்கள், மிருக குணம் உள்ளவர்களாக மாறி வருகிறார்கள். அன்பு வம்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காருண்யம், இரக்கம் என்பது எங்குமே இல்லாத ஒரு அக்காரியமாக மாறிவிடுகிறது. பரிசுத்தம் என்பது என்ன, அது எங்கே இருக்கிறது, அதனுடைய விலை என்ன என்று கேட்கிற அளவுக்கு இங்கே இருக்கிறது. மனுஷருடைய சமுதாயங்களிலே விசேஷமான இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஜனப்பெருக்கம், எங்க பார்த்தாலும் வியாதிகள், பயங்கரமான வியாதிகள். இப்படிப்பட்ட இந்த உலகம் வர வர மோசமாகி கொண்டு வருகிறது. இன்றைக்கு விஞ்ஞானிகள் என்ன எழுதுகிறார்கள் என்றால், அணுகுண்டு, ஹைட்ரஜன் குண்டு பல இடங்களிலே வெடித்து இன்றைக்கு அநேக இடங்கள் பூமி பாலம் பாலமாக வெடித்து விட்டது. அந்த பூமிக்குள்ளே கூட பார்க்கலாம், அப்படி வெடித்து கிடக்கிறது. இந்த குண்டுகளினாலே இந்த உலகத்தினுடைய நிலங்கள் பாழ்பட்டு அநேக ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இன்றைக்கு பாழ்பட்டு அங்கே கிடக்கிறது. இந்த பூமிக்கு மேலே 32-32 கிலோமீட்டர் வரைக்கும் ஓசோன்
லேயர் என்று சொல்லி அந்த வானத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு பாதுகாப்பாக மண்டலத்தை வைத்திருந்தார், ஒரு வாயு மண்டலம். அந்த வாயு மண்டலம் வந்து மற்ற கிரகங்களிலிருந்து மற்ற உலகங்களிலிருந்து வரப்போகிற கொடிய பாய்சனஸ் அந்த கதிர்கள் எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு இந்த பூமிக்கு அதை விடாது. அப்படி இந்த உலகத்தை மற்ற கிரகங்களிலிருந்து வரக்கூடிய காஸ்மிக் ரேஸ் அதில் இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றி கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவர் அந்த ஓசோன் லேயர் என்ற ஒரு மேல் மூடியை வைத்திருந்தார். ஆனால் இப்பொழுது இந்த பெட்ரோல் அதிகமாக உபயோகிக்க பற்பல விதமாக இந்த யுத்தங்கள் அதிகமாக நடக்க அந்த ஓசோன் என்ற அந்த லேயர் ஓட்டைகள் விழுந்து விட்டது ஆங்காங்கு என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அப்படியானால் மற்ற கிரகங்களிலிருந்து அல்லது மற்ற அந்த காஸ்மிக் அண்ட சராசரங்களில் இருந்து வருகிற தீய ஒளிக்கதிர்கள் அங்கு நேராக இந்த உலகத்துக்கு வந்துவிடும். அப்படி வந்துவிட்டால் என்ன நடக்கும் என்று விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். தோல் கேன்சர் வரும், தோலிலே கேன்சர் வரும். உதாரணமாக இந்த கேன்சர், இந்த புற்றீரல் நோய், புற்றுநோய், இந்த புற்றுநோய் உடம்புக்குள்ளாக வரும்போது அது அவ்வளவாக நமக்கு தெரிகிறது இல்லை, பின்னாலே அது முற்றும் போதுதான் நமக்கு அதனுடைய பலன் தெரிகிறது. ஆனால் தோலிலே வந்து விட்டதானால் அதனுடைய பலன் பயங்கரமாக இருக்கும், சொரிந்து கொண்டே இருக்க வேண்டியது இருக்கும். அந்த தோலின் மேலே இருந்தால் அதனுடைய விளைவுகள் அதிக பயங்கரமாக இருக்கும். ஆகவே இந்த விதமான வியாதிகள் இனிமேல் ஏராளமாக வரும். கோடிக்கணக்கான மக்கள் இப்படிப்பட்ட கேன்சர்னாலே அவதியுறுவார்கள் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த கதிர்கள் இந்த உலகத்தில் படும்போது தாவரங்களை அது அதிகமாக பாதிக்கும், விளைச்சல்களை அது அதிகமாக பாதிக்கும். இப்படியெல்லாம் இந்த உலகத்தின் நிலைமை போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு உலகத்தை சந்திக்கும் போது அந்த வாலிபன் சொன்ன மாதிரி, நான் வாழ வேண்டும் என்று நினைத்தானே, நாம் இனிமேல் வரப்போகிற உலகத்தில் வாழ முடியுமா என்ற ஒரு பெரிய கேள்வி உங்கள் மத்தியிலே, என்னுடைய மத்தியிலே வருகிறது. ஆண்டவர் இந்த அழகான உலகத்தை எவ்வளவு நன்றாக நமக்கு கொடுத்திருந்தார். மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்லி எத்தனை அக்கறையோடு கூட அவர் இதை சிருஷ்டித்திருந்தார். ஆனால் இப்பொழுது மனிதர்கள் கையிலே ஆண்டவர் கொடுக்கும்போது மனிதர்கள் இந்த உலகத்தை சின்ன பின்னமாக்கி இந்த உலகத்தை கெடுத்து போட்டு தீய சக்திகளை அதிகமாக வளரவிட்டு இந்த உலகத்தை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே திருமறை என்ன சொல்கிறது என்றால், வெளியாகமும் 11:18 ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாயத்தீர்ப்படைகிறதுக்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்படியானால் பூமியை கெடுக்கிறவர்களை கெடுப்பதற்கு மனிதர் கையிலே ஆண்டவர் இந்த உலகத்தை கொடுத்தார். இன்றைக்கு இந்த உலகத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்கி இந்த உலகத்தின் எல்லா காரியங்களையும் இன்றைக்கு பயங்கரமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தினர். ஆகவே இன்றைக்கு இந்த உலகம் சீக்கிரமாக அங்கு அழிந்து விடப் போகிறது என்பதை அறிந்த சாத்தான் எப்படியாவது இந்த உலகத்தை விட்டு மற்ற உலகத்திற்கு போய்விட வேண்டும் என்று பெரிய பிரயாசப்பட்டு கொண்டு ராக்கெட்டுகளை மற்ற காரியங்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறான் என்று நான் உங்களுக்கு முன்னாலே நான் சொன்னேன். இந்த உலகத்தின் கொடுமைக்கும் கேட்டுக்கும் காரணமாக இருப்பவன் சாத்தான் என்றும் உங்களுக்கு நான் சொன்னேன். வெளி 12:12 ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களிகூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்சங்காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்படியானால் ரத்தின சுருக்கமாக திருமறை என்ன சொல்கிறது? இந்த காலங்களிலே பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து, ஒருவேளை இன்றைக்கு உலகத்தின் மக்களுக்கு இது தெரியவில்லை, இன்னும் சிறிது காலம்தான் உண்டு என்பதை இந்த உலகத்தின் மக்கள் அறிந்து கொள்ளவில்லை, சொன்னால் கூட அவர்களுக்கு புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்து ஆராய்ச்சி செய்து இந்த வேத வசனங்களையும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிற சாத்தானுக்கு நிச்சயமாக ஒன்று தெரிந்து விட்டது: இந்த உலகம் இனி அதிக நாட்கள் நீடிக்காது. ஆகவே தன்னுடைய முடிவும் இந்த உலகத்தினுடைய முடிவோடு ஒன்றாக இணைந்து விட்டிருக்கிறது என்று சாத்தானுக்கு தெரியும். ஆகவே இன்னும் சிறிது காலம் மாத்திரம் உண்டு என்பதை தனக்கும் இந்த உலகத்திற்கு முடிவுக்கு
அவன் மிகுந்த கோபம் கொண்டு தான் அழிய வேண்டிய வந்தால் இந்த உலகத்தின் அத்தனை பேரையும் அழிய வைக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய கோப வேசத்தோடு இந்த உலகத்தில் அவன் இன்றைக்கு சுற்றி கொண்டிருக்கிறான். அவனோடு கூட சேர்ந்த தேவ தூதர்கள், 1/3 தேவ தூதர்கள், சில பேர் அதை 33 தேவர்கள் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட அவ்வளவு பேரும் இன்றைக்கு பயங்கரமான கோபத்தோடு, மிகுந்த வல்லமையுள்ள அந்த தேவ தூதர்கள் மனிதர்களை அழிக்க வேண்டும், உலகத்தை அழிக்க வேண்டும், எல்லாவற்றையும் அழித்து விட வேண்டும், தான் அழியும் போது எல்லாமே அழித்து விட வேண்டும் என்று இன்றைக்கு அங்கே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே திருமறை இந்த கடைசி நாட்களை குறித்து பேசும்போது அங்கு இன்னொரு காரியத்தை விசேஷமாக அங்கு பேசுகிறது. அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 21:26 வாசிக்கிறேன். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறபடியால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று ஆண்டவர் எழுதுகிறார். அதாவது மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்றால் இந்த இருதய சம்பந்தமான ஏராளமான வியாதிகள் மனிதனுக்கு வரக்கூடிய அந்த தன்மை உடையதாக இருக்கும் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட இந்த உலகத்தில இருந்து விடுதலை பெற்று வேறு உலகத்திற்கு போய்விட வேண்டும் என்று சாத்தான் பகிரங்க பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறான். ராக்கெட்டுகளை அனுப்புகிறான். ஆனால் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த உலகம் ஒரு ஐசோலேஷன் வார்டு மாதிரி, வியாதியஸ்தருடைய வார்டு இது. மற்ற உலகத்தார் இந்த உலகத்திற்கு வரக்கூடாது, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் மற்ற உலகத்திற்கு போகக்கூடாது. அது ஆண்டவருடைய திட்டம். ஆனாலும் இந்த சாத்தான் மனிதர்கள் மூலமாக எப்படியாவது மற்ற உலகத்திற்கு போக வேண்டும் என்று பிரயாசப்படுகிறான். இது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன். இந்த ராக்கெட்டுகள் மற்ற உலகங்களுக்கு போகிற காரியங்கள் எல்லாம் பற்றி பார்க்கும்போது நிச்சயமாகவே இந்த உலகத்தினுடைய முடிவு மிக சமயமாக இருக்கிறது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக உணர்ந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே என்ன இனி நடக்கும்? கடவுளுடைய பிள்ளைகளாகி நமக்கு என்ன நேரிடும்? இந்த உலகத்தின் அழிவோடு நாம் அழிந்து விட போகிறோமா? இந்த உலகத்தில் நேரிடுகிற அந்த பயங்கரமான காரியங்கள் நம்மையும் அழித்து விட போகிறதா என்ற ஒரு பெரிய கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழும்புகிறது. இவைகளை அறிந்த ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கும் எனக்கும் ஒரு விசேஷமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து போனார். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே அதை வாசிக்கிறேன். முதல் 3 வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, இந்த உலகத்தில் நடக்க போகிற காரியங்களை குறித்து அறிந்து அல்லது இவைகளை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஏன் விசுவாசமாக இருக்க வேண்டும்? கடவுளிடத்தில் நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். எதற்காக? உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார், உணவு கொடுப்பார், உடை கொடுப்பார், சுகம் கொடுப்பார், பலன் கொடுப்பார், உத்தியோகம் கொடுப்பார். இவைகளுக்காகவே நாம் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தின் மார்க்கங்கள், மற்ற மார்க்கத்தில் உள்ளவர்கள் அதற்காகத்தானே விசுவாசம் வைத்திருக்கிறார்கள், அதற்காகத்தானே இறைவனை தொழுது கொள்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறது இல்லை. என்னில் விசுவாசமாயிருங்கள், என் பிதாவினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் சொன்னாரு. ஏன் அவரிடத்தில் விசுவாசமாயிருக்க வேண்டும்? எதற்காக என்று சொன்னார். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இந்த உலகத்தின் காரியங்களை பார்த்து கர்த்தருடைய பிள்ளைகள் கலங்காமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். கலங்காமல் இருக்கும் போதே திட விசுவாசம் உள்ளவர்களாக அங்கு இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவரிடத்தில் ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். ஏன் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்? ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நமக்கு ஒரு இடம் உண்டு. அதை ஆயத்தம் பண்ண போகிறேன். அதை ஆயத்தம் பண்ண பிற்பாடு நான் திரும்ப வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருந்து வரப்போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கும்போது இந்த உலகம் சின்ன பின்னமாக போக போகிறது. இந்த உலகம் முழுவதும் அழிந்து போக போகிறது. இந்த உலகத்தின் மக்கள் அனைவரும் மடிந்து போக போகிறார்கள். பயங்கரமான காரியங்கள் நடக்கப் போகிறதாக இருக்கிறது. அப்படி நடக்கப் போகிற இந்த உலகத்திலே இருந்து கர்த்தருடைய பிள்ளைகளை தற்காலிகமாக டெம்பரரிலி ஆண்டவர் நம்மை தன்னுடைய ராஜ்யத்திற்கு கூட்டிக் கொண்டு போவார். அங்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் 1000 வருஷம் தேவனோடு கூட இருப்போம். இந்த உலகம் சின்ன பின்னமான உலகத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் புனிதப்படுத்தி, அதை சுத்தப்படுத்தி,
அதை மறுபடியுமாக ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமியாக சிருஷ்டித்து என்றென்றைக்கும் இந்த பூமியிலே நாம் இருந்து வாழப்போகிறோம். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆகவே இந்த திட்டத்தை தான் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தை குறித்து இந்த வேத புத்தகம் ஏராளமான இடங்களிலே பேசுகிறது. வேற எந்த புத்தகமும் இந்த திட்டத்தை குறித்து பேசவில்லை. பரலோகத்துக்கு போகிற ஒரு திட்டம். அப்படி பரலோகத்துக்கு போகிற ஒரு திட்டத்தை பற்றி மற்ற மார்க்கங்களிலே இருக்குமானால் பரலோகம் பரலோகம் என்று மற்ற மார்க்கங்களிலே பேசப்படுகிறது. பரலோகம் என்று பேசப்படுவதோடு மட்டுமல்ல, அந்த பரலோகத்திலே நாம் என்றென்றைக்கும் இருக்க போகிறோம் என்றுதான் மற்ற மார்க்கங்களிலே நாம் வாசிக்கிறோம், அல்லது மற்றவர்களும் அதை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து தம்முடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போவார், பரலோகத்துக்கு போவார். அங்கு 1000 வருஷம் மாத்திரம் நாம் இருக்க போகிறோம். இதை புதிய வானம் புதிய பூமியும் ஆக்கி அந்த புதிய வானம் புதிய பூமியிலே தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து வைக்கிறார். இங்கேதான் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றென்றைக்கும் இருக்க போகிறோம். சாந்த உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றுதான் இருக்கிறது. ஏசாயா 65:17 வசனம், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கு மகிழ்ந்து கலிகூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை கலிகூர்தலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். ஆகவே புதிய வானம் புதிய பூமி. நான் எருசலேமின் மேல் கலிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அப்படியானால் ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த புதிய வானம், அந்த புதிய பூமி, அந்த புதிய பூமி புதிய வானத்துக்காக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். தம்முடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு பரலோகத்துக்கு கொண்டு போக வரப்போகிறார். இந்த இக்கட்டான இடர்பாடு நிறைந்த, துன்ப நிறைந்த, துயரம் நிறைந்த, கண்ணீர் நிறைந்த, அழிவு பெரிய கடலை போல வருகிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் அழிந்து போகாதபடி, கர்த்தருடைய பிள்ளைகள் அதில் சிக்கிக் கொண்டு போகாதபடி நம்மை ஆண்டவர் விடுவித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகத்தக்கதாக அவர் வருவார். இறைவன் பரலோகத்திலிருந்து வருவார், தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்ற அந்த வாக்கும் நிச்சயமாக நிறைவேற இருக்கிறது. இந்த வேதத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் 2வது முறை வருவார் என்ற அந்த தீர்க்க தரிசனங்கள் இந்த வேதத்தில் 1518 முறை எழுதப்பட்டிருக்கிறது. சொல்ல போனால் இந்த வேதத்தில் விசேஷமாக எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் அவருடைய வருகை பற்றினதுதான். இந்த வேத புத்தகத்தில் புதிய ஏற்பாட்டிலே 260 அதிகாரங்கள் இருக்கின்றன. இந்த 260 அதிகாரங்களிலே 318 முறை 25 வசனத்திற்கு ஒரு முறை ஆண்டவருடைய 2வது வருகை பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மூடி பிரசங்கியார் இதை பற்றி சொல்லும் போது வேதத்தில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ, டைரக்ட் ஆர் இன்டைரக்ட், 2500 தடவை ஆண்டவருடைய வருகை பற்றி, 2வது வருகை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த வேதத்தின் ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனமே ஆண்டவருடைய 2வது வருகை. இந்த வேதம் போதிக்கிற ஒரு முக்கியமான ஒரு கொள்கையே அவருடைய 2வது வருகை. அப்படியானால் இறைவனுடைய 2வது வருகை இந்த உலக ராஜ்யத்தை மாற்றும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் இந்த காலத்தில் அவர்கள் துன்பப்பட்டாலும், துயரப்பட்டாலும், கஷ்டப்பட்டாலும், பலவிதமான வேதனைகளினாலே ஊடுருவ குத்தி கொண்டிருந்தாலும், ஆண்டவருடைய வருகை, அவருடைய ராஜ்யம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசேஷமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் இப்படிப்பட்ட ஆண்டவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டுவது மட்டுமல்ல, ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கவும் நாம் அங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அப்படியானால் இந்த 2வது வருகை பற்றி அநேக காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை பற்றி நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்மோடு கூட பேசும்படி ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, உம்முடைய வேத வாக்கியங்களை கேட்பதற்காக இங்கே நாங்கள் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்திலே நீர் பேசும் தகப்பனே. இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஆவியானவர் அசைவாடி இந்த மகத்துவமான சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் என்றும், எங்களை ஆட்கொண்டு கர்த்தாவே எங்களை உம்முடைய பிள்ளைகளாக இந்த நேரத்திலே எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்றும், நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நீர் தாமே விசேஷ விதமாக பேச வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் பரமபிதாவே, ஆமென். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அப்பொழுதே ஆண்டவர் தன்னுடைய 2வது வருகை பற்றின ஒரு விசேஷமான வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே
அந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது அந்த பிசாசு சொன்னதை கேட்டு அந்த பழத்தை பறித்து சாப்பிட்ட போது, அப்பொழுது ஆதாம் அந்த 3 பேரையும், ஆண்டவர் அந்த 3 பேரையும் முன்னால நிறுத்தி அங்கே கேட்கும் போது சொன்னார், ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உனக்கும் ஸ்திரிக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த பாவத்தை உண்டு பண்ணின அந்த பாம்பாகிய பிசாசின் தலையை நசுக்க நான் வருவேன் என்று ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் தானே அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆகவே ஆண்டவருடைய 2வது வருகை பற்றி ஏதேன் தோட்டத்திலேயே தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த அஷ்யூரன்ஸ், அந்த நிச்சயத்தை கொடுத்தார் என்று நாம் வேதத்திலே விசேஷ விதமாக நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக இந்த கொள்கை நாளடைவிலே மக்கள் மத்தியில விசேஷமாக பரவி இருந்தது. இதை குறித்து வேதத்திலே நாம் மறுபடியும் வாசிக்கும் போது யூதாவின் புத்தகம் 14வது 15வது வசனத்திலே வாசிக்கிறேன். 14:15 ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு அவர் அந்த நாட்களின் உலகமெங்கும் போய் ஆண்டவர் வருகிறார் என்பதை குறித்த ஒரு விசேஷமான ஒரு செய்தியை அங்கு பிரசங்கித்தான் என்று வேதம் நமக்கு அங்கே சொல்லுகிறது. அப்படியானால் இந்த ஆண்டவர் வருகிறார் என்ற நம்பிக்கை எல்லா காலங்களிலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டு வந்தே இருந்தது. அங்கு எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே ஆபிரகாம் என்ற பக்தனை பற்றி நாம் வாசிக்கிறோம். அந்த ஆபிரகாம் என்ற பக்தனை பற்றி அங்கே பேசும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்தராகிய ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரங்களிலே குடியிருந்தார். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாகின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தார். ஆண்டவர் வரும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே அந்த நகரத்தை கூட்டிக் கொண்டு எடுத்துக்கொண்டு வருவார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்த அந்த பெரிய பக்தனாகிய ஆபிரகாமை பற்றி அங்கு வேதம் அங்கு பேசுகிறது. இந்த வேதத்தில் முதலாவதாக எழுதப்பட்ட யோபு என்ற புத்தகத்திலே அந்த யோபு என்ற அந்த தீர்க்கதரிசி, இந்த உலகத்தில் பயங்கரமான கஷ்டங்களை அனுபவித்த அந்த யோபு என்ற தீர்க்கதரிசி எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் அந்த மனிதனுக்கு வந்த போதிலும் அந்த மனிதனுக்கு ஒரு விசேஷமான ஒரு நம்பிக்கை இருந்தது. எவ்வளவுதான் துன்பங்கள் வரட்டுமே, துயரங்களும் தொல்லைகளும் வரட்டுமே, கண்ணீரும் கவலையும் இருக்கட்டுமே என்றாலும் அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான துன்பங்களின் மத்தியில, பயங்கரமான கொடுமையான துன்பங்களின் மத்தியில அந்த யோபு ஒரு பெரிய வாஞ்சை அந்த யோபுக்கு இருந்தது. அந்த துன்பங்களின் மத்தியிலும் துயரங்களின் மத்தியிலும் அவனை காப்பாற்றினது என்ன, அவனுக்கு உயிர் கொடுத்தது என்ன, அவனுடைய வாழ்க்கையை தாங்கினது என்ன என்றால் இங்கே வாசிக்கிறோம். யோபு 19ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல. என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சுவந்து போகிறது. அப்படியானால் என் மீட்பர் இந்த கடைசி நாட்களில் பூமியில் வருவார் என்று அந்த பெரிய ஒரு வாஞ்சை, ஒரு நம்பிக்கையினாலே நான் உயிரோடு இருக்கிறேன், நான் வாழ்கிறேன் என்று யோபு அங்கே சொல்லுகிறார். அப்படியானால் அந்த யோபுடைய ஜீவியத்துல எவ்வளவு ஆழமாக அவருடைய வருகை பற்றின ஒரு நிச்சயம் இருந்தது. அவனுடைய உள்ளத்தில் எவ்வளவு ஆழமாக அது பதிந்திருந்தது. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் மீறி அந்த நம்பிக்கை அவனுக்குள்ளாக இருந்தது என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் ஆண்டவருடைய வருகை பற்றி அநேக இடங்களிலே எழுதுகிறார். ஒரு விசேஷமான வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். 50வது சங்கீதம் 3வது வசனத்திலே வாசிக்கிறேன். 53 நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார், அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியை கூப்பிடுவார். மௌனமாயிரார், நிச்சயமாக அவர் வருவார். அவர் வரும்போது அங்கு அவருக்கு முன்பாக அக்கினி இருக்கும் என்று அவர் எழுதுகிறார். ஆகவே அநேகர் அவர் வராமல் இருக்கிறார் என்று நினைக்கிறதை சங்கீதக்காரன் பேசும்போது அவர் மௌனமாயிறார். நாம் நினைக்கிறபடி அல்ல, அவர் நிச்சயமாக வருவார் என்ற அந்த பெரிய நம்பிக்கை அவருக்குள்ளாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம்.
ஏசாயா தீர்க்கதரிசி என்னுடைய புத்தகத்தில் அநேக இடங்களிலே ஆண்டவருடைய வருகை பற்றி நாம் வாசிக்கிறோம். அதுல ஒரு வசனம் என்னை கவர்ந்த ஒரு வசனம், ஏசாயா 25:8-9. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இவரே வானத்தின் மேல் வருகிற அந்த ஆண்டவரை பார்த்து, கொடான கோடி தேவதூதரோடு வருகிற அந்த ஆண்டவரை பார்த்து, இவரே எங்கள் தேவன், இவருக்காக காத்திருந்தோம் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை குறித்து அங்கு விசேஷமாக எழுதுகிறார். வேத புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்திலும் ஆண்டவருடைய வருகை பற்றி ஏராளமாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, யோவேல் 2:1 வாசிக்கிறேன். சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாளை பற்றி யோவேல் தீர்க்கதரிசி அங்கு விசேஷ விதமாக அங்கு பேசி போன சகரியாவினுடைய புத்தகம், அந்த புத்தகத்திலே 14:4 வாசிக்கிறேன். 14:4. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடுமையத்தின் கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அப்படியானால் ஆண்டவருடைய பாதம் ஒலிவ மலையிலே வரும் என்ற அந்த ஒரு செய்தியை சொல்லுகிறார். 2வது வருகை பற்றி அங்கு விசேஷ விதமாக பேசுகிறார். மல்கியா புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே, இதோ சூளை போல் எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சூளை போல் எரிகிற நாள், ஆண்டவர் வரும்போது இந்த உலகம், இந்த வானம், பூமி, சமுத்திரம் எல்லாம் சூளை போல எரிந்து போகும் என்று வேதம் அங்கே சொல்கிறது. அந்த நாள் சீக்கிரமாக வருகிறது. ஆகவே இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் அத்தனை பேரும், தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரும் ஆண்டவருடைய 2வது வருகையை விசுவாசித்து அந்த 2வது வருகைக்காக காத்திருந்த மக்களாக இருந்தார்கள் என்பதை வேதம் நமக்கு வெகு திட்டவட்டமாக நமக்கு சொல்லுகிறது. இந்த புதிய ஏற்பாட்டின் புத்தகத்தில் 318 முறை ஆண்டவருடைய வருகை பற்றி அங்கே பேசப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 4:8. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். கிரீடத்தை பற்றி பேசுகிறார். இந்த உலகத்தின் மக்கள் பரலோகத்திற்கு போகும்போது கிரீடம் அணிந்தவர்களாக நாம் போவோம். ஒவ்வொருவரும் கிரீடத்தை சூட்டி கொண்டவர்களாக போவோம். அப்படியானால் அந்த கிரீடத்தை ஆண்டவர் வந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை அங்கு பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அங்கே இருக்கிறது. அவர் அநேக இடங்களிலே இதை குறித்து அவர் பேசுகிறார். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அப்படியானால் எக்கால சத்தத்தோடும் பிரதான கூட தேவதூதரோடும் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வருவார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நிச்சயமாக திட்டவட்டமாக எழுதியிருக்கிறார். பேதுரு தன்னுடைய புத்தகத்தில் எழுதும் போது அவருடைய வருகை எப்படிப்பட்டது என்பதை குறித்து எழுதுகிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் அங்கு 10வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடை என்று அகன்று போம், பூமி வந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள் என்று அங்கு அவர் எழுதுகிறார். ஆகவே பேதுரு யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறதே என்று அவர் சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் அநேக இடங்களிலே ஆண்டவருடைய வருகை பற்றி பேசுகிறார். அந்த புத்தகத்தை அவர் முடிக்கும் போது, இந்த வேதத்தை அவர் முடிக்கும் போது அவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாரும். அதோடு இந்த வேதம் முடிகிறது. அப்படி என்றால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய வருகையை எவ்வளவாக விசுவாசித்தார்கள் என்று நாம் விசேஷமாக
இந்த வசனங்களின் மூலமாக நாம் அறிகிறோம். ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்திற்கு எழும்பி போகும்போது சீஷர்கள் அவர் எழும்பி போவதை அங்கு பார்த்து கொண்டிருந்தார்கள். மகா விசனத்தோட சஞ்சலத்தோட பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்புறம் அங்கு 2 தேவதூதர்கள் அங்கு வந்து அவர்களை பார்த்து சொன்னது என்ன என்பதை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 1:11 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 10-11. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். தேவதூதர்களுடைய அந்த நம்பிக்கை, அவர்களுடைய பிரசங்கம். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய ஏற்பாடு முழுவதும் ஆண்டவருடைய 2வது வருகையை பற்றி ஏராளமான இடங்களிலே நிச்சயமாக திட்டவட்டமாக பேசுகிறது என்று நாம் இவைகளினாலே அறிகிறோம். அப்போஸ்தலர்கள் மட்டுமல்ல, தீர்க்கதரிசிகள் மட்டுமல்ல, முற்பிதாக்கள் மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருந்த போது தன்னுடைய வருகை பற்றி திட்டவட்டமாக பேசினார், தெளிவாக பேசினார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னார். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே, என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதிலே உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்து பண்ண பிற்பாடு நான் மறுபடியுமாக வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போவேன் என்று அவர் சொன்னார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே வாசிக்கிறேன். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும், அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்களின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரே தன்னுடைய வருகை பற்றி விசேஷமாக இந்த வேதத்தில் அநேக இடங்களிலே சொல்லி போகிறதை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 64வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றார். 63வது வசனம். 64வது, இயேசு நீ சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்களின் மேல் வருகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படியானால் அங்கு பிரதான ஆசாரியன் தேவனுக்கு முன்பாக அங்கு ஆணையிட்டு கேட்கும் போது ஆண்டவர் அதை குறித்து திட்டவட்டமாக அங்கு பேசுகிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே திருமறை முழுவதும் முற்பிதாக்களும் அதை பற்றி பேசினார்கள், தீர்க்கதரிசிகளும் அதை பற்றி பேசினார்கள், அப்போஸ்தலர்களும் அதை பற்றி பேசினார்கள். கடைசியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் திட்டவட்டமாக ஆண்டவருடைய வருகை பற்றி அங்கு பேசியிருக்கிறார். அப்படியானால் இந்த அப்போஸ்தலர் காலத்துக்கு பிற்பாடு பெரியவர்களாக, கிறிஸ்தவ மார்க்கத்தில் பெரியவர்களாக இருந்தவர்கள் என்ன சொன்னார்கள்? லூதர் சாஸ்திரியார் அவர் ஆண்டவருடைய வருகை பற்றி எழுதும் போது, ஆண்டவருடைய வருகைக்காக நான் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், அவருடைய வருகை 300 வருஷத்திற்குள்ளாக நிச்சயமாக இருக்கும் என்று லூதர் சாஸ்திரியார் எழுதி போனார். வெஸ்லி என்ற பெரிய பிரசங்கியார், ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி என்ற பிரசங்கியார், ஜான் வெஸ்லி என்ன எழுதினார் என்றால், அவர் ஆண்டவருடைய வருகை பற்றி எழுதிவிட்டு, ஆண்டவரே நீர் சீக்கிரமாக வாரும், சீக்கிரமாக வந்து உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை நீர் பரலோகத்து கூட்டிக் கொண்டு போகும் என்று அவர் விண்ணப்பத்தோடு அங்கே அவர் எழுதுகிறார். அப்படியானால் இந்த உலகத்தின் பெரும் பெரும் தேவனுடைய பிள்ளைகள் எல்லோருமே ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்தவர்களாக அங்கு இருந்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிகிறது. இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாமும் ஆண்டவருடைய வருகை பற்றி அநேக முறை கேட்டிருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை அதுவாக இருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் உடைய வருகை பற்றி இவ்வளவு திட்டவட்டமாக வேதம் பேசும்போது ஒரு கேள்வி என்னவென்றால், அவர் எப்படி வருவார்? இந்த உலகத்தில் அவர் வரும்போது அவர் எப்படி வருவார்? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எப்படி வருவார் என்பதை குறித்து வேதம் அநேக இடங்களில் பேசுகிறது. ஏன் பேசுகிறது என்று தெரியுமா உங்களுக்கு? இந்த மார்க்கத்தின் விஷயங்களிலே சாத்தான் எல்லாவற்றையும் அங்கு டூப்ளிகேட் பண்ணி கொண்டிருக்கிறார். மார்க்கத்திலே உற்சாகமாக பாட வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியினால் நிரம்பி அவனும் உற்சாகமாக பாட வேண்டும் என்று பாடுகிறான். சரி, மார்க்கத்திலே நாம் பலவிதமான வரங்களை பெற்றவர்களாக இருக்கிறோம், அடையாளம் செய்கிறோம், அவனும் அடையாளம் செய்வான், அற்புதங்களை செய்கிறோம், அவனும் அற்புதங்களை செய்வான், பல பாஷை பேசுகிறோம், அவனும் பல பாஷை பேசுவான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சாத்தான் இந்த வேத வசனத்தின் காரியங்கள், முக்கியமான காரியங்களை எல்லாம் அவன் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிடுகிறார். ஆகவே இந்த வேத வசனம் இந்த முக்கியமான காரியத்தை குறித்து பேசுகிறது என்றால், இந்த முக்கியமான காரியத்தை
எப்படியாவது அவன் டூப்ளிகேட் பண்ணி விடுவான். அதை பற்றி வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் அவர் எப்படி வருவார் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் திட்டவட்டமாக அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் அநேக வசனங்களிலே அவருடைய வருகை பற்றி அவர் விசேஷமாக அங்கு சொல்லுகிறார். அவர் வரும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவர் வருவதை இந்த உலகத்தின் மக்கள் எல்லோரும் பார்ப்பார்கள் என்று முதலாவதாக அவர் சொல்லுகிறார். எல்லோரும் பார்ப்பார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் இப்பொழுதுதான் நான் வாசித்தேன். 24:30 வசனத்திலே நான் வாசிக்கிறேன். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். முந்தின வசனத்தை வாசிக்கிறேன். ஆண்டவர் அங்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும் போது 24ஆம் அதிகாரம் 30வது வசனம், அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அப்படியானால் அவர் வருவதை இந்த பூமியில் இருக்கிற சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஏன் புலம்புவார்கள்? கர்த்தருடைய பிள்ளைகள் இதோ எங்கள் ஆண்டவர் இவருக்காக காத்திருந்தோம் என்று ஆர்ப்பரிக்கும் போது இந்த உலகத்தின் மக்கள், கோடான கோடி மக்கள் அவருடைய வருகையை கண்டு புலம்புவார்கள். ஆயத்தமாக இல்லை, பரலோகத்துக்கு போவதற்கு தயாராக இல்லை, ஆண்டவருடைய வசனத்தை கேட்டும் அசட்டியாக இருந்து விட்டோம், அந்த வசனங்களை பற்றி நாம் சீரியஸாக அங்கு சிந்திக்கவில்லை, அவர் புலம்புவார்கள். வெளியாகும் 6ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் 14வது வசனத்திலே இருந்து, வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின, பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளையும் முழுத்துக்கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்துக்கு உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்னியினால் மகானால் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும். பூமியின் கோத்திரத்தார் யாவரும் அவரை கண்டு, பெரியோர்கள் சிறியோர்கள் ஐஸ்வர்யவான்கள் ராஜாக்கள் உலகத்தின் மக்கள் அனைவரும் கண்டு மலைகளையும் குகைகளையும் நோக்கி எங்கள் மேல் விழுந்து மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவர் எப்படி வருவார்? எல்லோரும் காணும்படியாக வருவார் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. சுருக்கமாக நாம் அதை பற்றி சொல்ல போனால், தேவ தூதர்கள், நான் இப்பொழுது வாசித்தேன் அப்போஸ்தலர் நடபடிகள் 1:11, உங்கள் கண்களுக்கு முன்பாக அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்பவும் வருவார் என்று தேவ தூதர்கள் அங்கே சொன்னார்கள். அப்படி சொல்லும் போது உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி எழுந்தருளி போனாரோ அதே போல உங்கள் கண்களுக்கு முன்பாக திரும்பவும் வருவார் என்று மனிதர்களுடைய கண்களுக்கு முன்பாக வருவார். அந்த காலத்தில் ஆண்டவருடைய வருகையின் காலத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் அவருடைய வருகையை காண்பார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறேன். வெளி 1:7, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமென். அப்படியானால் ஆமன் போட்டு சொல்லுகிற ஒரு காரியம், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை கண்டு, அதற்கு முன்னதாக சொல்லுகிறார் கண்கள் யாவும். ஆங்கிலத்திலே நீங்கள் அதை வாசித்து பார்த்தீர்களானால் எவ்ரி ஐ ஷால் see him, ஒவ்வொரு கண்களும் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே இருக்கிற கண்கள் ஒவ்வொன்றும், குருடருடைய கண்கள் கூட அதை காணும். காரணம் என்னவென்றால், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவருடைய வருகை விசேஷ விதமாக இருக்கும் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட விசேஷமாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 27, 24, 27, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மின்னல் பிரகாசிக்கும் போது நம்முடைய கண்களை அப்படியே பறித்து கொண்டு போகவில்லையா, அப்படி ஆண்டவருடைய வருகும் போது பிரமாண்டமான பிரகாசத்தோடு அவர் வருவார். ஏனென்றால் அந்த பிரகாசத்தினாலே குருடருடைய கண்கள் கூட அங்கு பார்க்க முடியும் என்று திருமறை அங்கே நமக்கு சொல்லுகிறது. ஏனென்றால் வேதத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இதை பற்றி பேசும்போது 31வது வசனத்திலே, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். சகல பரிசுத்த தூதர்களும் அவரோடு கூட வருவார்கள். எப்படிப்பட்ட எவ்வளவு பரிசுத்த தூதர்கள்! அங்கு வெளிப்படுத்தின விசேஷம் 5:11 குறித்துக் கொள்ளுங்கள். வெளி 5:11, 1000, 10,000, 10,000, 10,000 தூதர்கள், எண்ணற்ற தேவ தூதர்கள்.
அவரோடு கூட வருவார்கள். கோடான கோடி தேவதூதர்கள் அவரோடு கூட வருவார்கள். ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மரித்த போது அவருடைய கல்லறை காட்பதற்கு அங்கே அநேக சோல்ஜர்ஸ், அநேக சிப்பாய்கள் அங்கே இருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கு காலையிலே அந்த கல்லறைக்கு வந்தான் என்று மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். மத்தேயு 28 2வது வசனத்திலே வாசிக்கிறேன். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாக இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போனார்கள். ஒரு தேவதூதன் வரும்போது பூமி அதிர்ந்தது, செத்தவர்கள் போன ஆகிவிட்டார்கள். அப்படியானால் கோடான கோடி தூதர்கள் வரும்போது அவனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவனுடைய ரூபம் மின்னலை போல இருந்தது. அப்படியானால் 10,000 சூரியன் திடீரென்று வானத்திலே தோன்றினால் எப்படி இருக்கும்? ஆண்டவருடைய வருகை அவ்வளவு பிரகாசமாக இருக்கும். மின்னலை போல வெளிச்சம். எல்லா தேவதூதர்கள் வரும்போது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வெளிச்சம். வேதம் சொல்லப்பட்டது தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தேவதூதர்களுடைய மகிமையோடும் என்று அங்கு லூக்கா 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய ஒரு வெளிச்சத்தோடு வரும்போது எல்லாரும் நிச்சயமாக பார்க்கவே பார்ப்பார்கள் என்று அங்கே வேதம் அங்கே பேசுகிறது. அதோடு கூட மட்டுமல்ல, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சற்று முன்னதாக நான் வாசித்தேனே, வானங்கள் மடமட என்று அகன்று போகும் என்று அங்கு வாசித்தோம். வானங்கள் மடமட என்று அகன்று போகும். அப்படியானால் வானங்கள் நமக்கு மேலே இருக்கிற அந்த ஆகாய மண்டலம், 100கணக்கான மைலுக்கு மேலே இருக்கிற அந்த அடர்த்தியாக இருக்கிற இந்த மண்டலம் திடீரென்று அப்படியே உடைந்து அது அகன்று போகும்போது பிரம்மாண்டமான சத்தத்தோடு அது அகன்று போகும். அது மாத்திரமல்ல, அந்த வான மண்டலம் அப்படி பிரியும் போது உடையும் போது பிரம்மாண்டமான வெளிச்சம் எழும்பும் என்று விஞ்ஞானிகள் அங்கே சொல்கிறார்கள். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எல்லாரும் பார்க்கும்படி ஆண்டவர் வருவார் என்று அங்கு வேதம் சொல்கிறது. 2வதாக எல்லாரும் கேட்கும்படி ஆண்டவர் வருவார். செவிடர்கள் கூட கேட்கும்படி, அவருடைய வருகை செவிடர்கள் கூட கேட்கும்படி இருக்கும் என்று வேதம் அங்கே சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறேன். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்தவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். பிரதான தேவதூதனுடைய சத்தம், அந்த பிரதான தூதனுடைய சத்தம் எல்லா கல்லறைகளுக்குள்ளும் பாய்ந்து அந்த ஊடுருவி பாயும். எல்லா மனுமக்களுடைய உள்ளத்திலும் ஊடுருவி பாயும், காதிலும் ஊடுருவி பாயும். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான சத்தம். இதை பற்றி இஸ்லாமிலே நாம் வாசிக்கிறோம். அந்த பெரிய எக்காலம் அவர்கள் எழுதுகிறார்கள். அந்த எக்காலம் ஊழி காலத்தின் எக்காலத்தை போல சத்தமிடும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். பிரம்மாண்டமான சத்தம். அதோடு கூட ஒவ்வொரு தேவ தூதர்களும் தங்களுடைய எக்காலத்தை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். கொடான ஓடி தேவ தூதர்கள் எக்கால சத்தம் போட்டால் அந்த சத்தம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் அங்கே சிந்தித்து கூட அங்க பார்க்க முடியாது. புரியுதுங்களா? ஆகவே அதை எல்லாரும் கேட்கும்படியாக வருவார். வானங்கள் மடமட என்று அகன்று போகும்போது அந்த அகன்று போகுவதற்கு பிரம்மாண்டமான ஓசை, பெரிய சப்தத்தோடு அந்த வானங்கள் மடமலை என்று அகன்று போகும். இந்த ஆண்டவருடைய வருகைக்கு முன்னதாக 7 வாதைகள் ஊற்றப்படும் என்று வேதம் சொல்கிறது. அந்த 7 வாதைகள் ஊற்றப்படும் போது அந்த கடைசி வாதை ஆண்டவருடைய அந்த வருகைக்கு முன்னதாக அங்கே அந்த வாதைகளில் பிரம்மாண்டமான அங்கு வெளிச்சம், பிரம்மாண்டமான சத்தம் இவைகள் வரும் என்பதை நாம் வாசிக்கிறோம். 16ஆம் அதிகாரம் 17. 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர் உண்டான நாள் முதல் கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டாகவில்லை. சுற்றுப்புற சூழ்நிலைகள் என்ன செய்யும்? பெரிய மலைகள் எல்லாம் ஓடி போயிட்டு, இப்ப நம்ம இமயமலை, நம்ம இடத்துல மலையெல்லாம் அப்படியே ஓடி வந்தா என்னாகும் நினைக்கிறீங்க? எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சி உண்டாகும். பூமி அதிரும். பூமி மிகவும் அதிரும். இந்த மலைகள் எல்லாம் புரண்டு போய்விடும். தீவுகள் எல்லாம் வரைந்து போய்விடும். இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாகும். பூமி மிகவும் அதிர்ந்தது. இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் நடக்கும் போது எந்த மனுஷன் இதை அறியாமல் இருப்பான்? எந்த மனுஷன் ஆண்டோடைய வருகை பற்றி தெரியாமல் இருப்பான்? அவருடைய வருகை பார்க்காமல் இருப்பான்? அந்த வருகையினுடைய சத்தத்தை கேட்காமல் இருப்பான்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எல்லோரும் பார்க்கும்படி, எவ்ரி ஐஸ் ஷால் see him, ஒவ்வொரு கண்ணும் அவரை பார்க்கும்.
இந்த பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். கோடான கோடி தேவதூதர்கள் எக்கால சத்தத்தோட வருவார்கள். அப்படியானால் இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்துல ஒரு கொள்கை இன்றைக்கு பரப்பப்பட்டு வந்திருக்கிறது. ஆதி காலம் முதல் கொண்டு தேவனுடைய சபைகள், லுத்தரன் சபை, சிஎஸ்ஐ சபை, பேப்டிஸ்ட் சபை, இப்படிப்பட்ட ஆதி காலத்து சபைகள் எல்லாம் அந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் ஆண்டவருடைய வருகை வெளிரங்கமாக இருக்கும், எல்லாரும் பார்க்கும்படி வருவார்கள் என்றுதான் விசுவாசித்து வந்தார்கள். அதுதான் ஆதி காலத்து விசுவாசம். ஆனால் இப்பொழுது சில சபைகள் எழுந்து இந்த விசுவாசத்துக்கு மாறான உபதேசத்தை போதிக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆண்டவர் வரும்போது ரகசியமாக வந்து விடுவார். சீக்ரெட் ராப்சர், ரகசிய வருகை பற்றி இன்றைக்கு பேசுகிறார்கள். இந்த ரகசிய பற்றிய வருகை பற்றி அவர் சொல்கிறார். ஆண்டவர் வருவது யாருக்கும் தெரியாது. அப்பொழுது ஆண்டவர் வந்து என்ன செய்வார் என்றால், திருடனை போல் வருவார் என்ற வேதத்தில் 8 இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த திருடனை போல் வருவார். ஆகவே திருடன் யாருக்கும் தெரியாமல் வந்துவிட்டு போவதை போல ஆண்டவரும் திருடனை போல வந்து விடுவார் என்று அவர்கள் சொல்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருடனை போல் வருவேன் என்பதற்கு ஆண்டவர் தாமே விளக்கம் கொடுத்திருக்கிறார். அந்த விளக்கத்தை எங்கு வாசிக்கிறோம்? மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல அங்கு நான் வாசிக்கிறேன். 42வது வசனம், 42. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டை ஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட விட்டான் என்று அறிவீர்கள். நீங்களும் நினையாத நாளிகையிலே, நீங்கள் மனுஷகுமாரன் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இந்த 3 வசனங்களை நீங்கள் நன்றாக உற்று பார்த்தீர்களானால், ஆராய்ச்சி செய்து பார்த்தீர்களானால், இங்கே ஆண்டவர் திருடனை போல வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் திருடனை போல வருவார் என்று எழுதப்பட்டிருக்கும் போது அந்த திருடனுக்கும் ஆண்டவருடைய வருகைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? உதாரணமாக நாம் உபமானம் மூலமாக பேசுறோம். உபமானத்துல பேரபிள்ஸ், பால் போல் வெண்ணிலா என்று சொன்னால், அந்த பால் போல் வெண்ணிலா என்று சொன்னால் அந்த ஊமை எதற்கு? வெண்ணிலா வெண்மையாக இருக்கிறது, பாலும் வெண்மையாக இருக்கிறது. அதுதான் உவமை. அப்புறம் பால் அந்த வெண்ணிலாவை போல உருண்டையாக இருக்கிறது என்றால் நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஊமை என்பது ஒன்றுக்குத்தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதே போல சிங்கம் போல இருக்கிறான் என்று ஒருவனை பற்றி சொன்னால், அவன் சிங்கம் மாதிரி நகம், அங்கே நகத்தோடு கூட பெரிய பாதத்தோடு கூட இருக்கிறான் என்ற அர்த்தம். சிங்கத்தை போல பலமுடையவனாக இருக்கிறான் என்ற அர்த்தம். அந்த ஊமை ஒன்றைத்தான் குறிக்கிறது. அதே போல திருடனை போல ஆண்டவர் வருவார் என்றால் எதை குறிக்கிறது என்றால், திருடன், அங்கே ஆண்டவர் சொன்னார், திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டை ஜமான் அறிய மாட்டான். அதே போலவே ஆண்டவர் இன்ன நேரத்தில் வருவார் என்று உங்களுக்கு தெரியாது. இப்ப திருடனை போல ஆண்டவர் வருவார் என்பதற்கு என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? திருடன் இந்த நேரத்தில் வருவான் என்று எஜமானுக்கு தெரியாது. அதே போலவே ஆண்டவருடைய வருகையும் இந்த நேரத்தில் இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. திருமறை என்ன சொல்கிறது? மத்தேயு 24:36 வாசிக்கிறேன். 24:36 அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வருகையினால் யாருக்கும் தெரியாது. ஆகவே யாருக்கும் தெரியாத நேரத்தில் திடீர் என்று அவர் வருவார். அதற்குத்தான் அந்த உபமானம், திருடனை போல, திருடன் இன்ன நாளையில் வருவான் என்று நாம் அறியாதிருக்கிறபடியால், அதே போலவே இயேசு கிறிஸ்துவானவர் இன்ன நாளையிலே வருவார் என்று அறிய மாட்டோம். ஆகவே திருடனை போல என்பதற்கு என்ன அந்த விளக்கம் என்றால், டைம் ஆஃப் இஸ் கமிங், அவர் வருகையின் நேரம். வருகை மாதிரி அல்ல. திருடன் எவ்வளவுக்கு தெரியாமல் வருகிறான். த மேனர் ஆஃப் தீஃப் அல்ல, திருடன் வருகிற விதமாக அல்ல, திருடன் வருகிற நேரத்தை பற்றி அங்கே பேசுறது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இட் இஸ் நாட் த மேனர் ஆஃப் த தீஃப், பட் மேனர் ஆஃப் த தீஃப் கமிங், பட் த டைம் ஆஃப் த தீஃப் கமிங். அப்படியானால் அந்த திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று தெரியாமல் இருக்கிறது. அதே போல ஆண்டவர் இன்ன நேரத்தில் வருவார் என்று தெரியாது என்று ஆண்டவர் உவமித்து பேசினார். ஆகவே இதைத்தான் வேதம் விளக்கமாக நம்மகிட்ட சொல்லுகிறது. ஆனால் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்? திருடனை போல வருவார், அப்போ ஒருத்தருக்கு தெரியாம வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறார்கள். அது வேதத்தினுடைய கொள்கை அல்ல, அது வேதத்துக்கு முரண்பாடுபட்ட கொள்கை. ஏனென்றால் இத்தனை வசனங்களை வாசித்து காண்பித்தேன். அவர் வரும்போது எல்லோரும் பார்க்கும்படி வருவார். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை கண்டு புலம்புவார்கள். பூமியின் கோத்திரத்தார் அவரை கண்டு மலைகளே குகைகளே எங்கள் மேல் மூடி போடுங்கள் என்று சொல்வார்கள். இதெல்லாம் உங்களுக்கு நான் வாசித்தேன். அவர் எக்கால சத்தத்தோடு வருவார். அவர் வரும்போது மின்னலை போல வருவார்.
எல்லோரும் பார்க்கும்படி எல்லோரும் கேட்கும்படி அவர் வருவார் என்று நான் இத்தனை வசனங்களை எடுத்து சொன்னேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகவே இந்த திருடனுடைய உண்மையை வைத்துக் கொண்டு அதை திருப்பி விட்டு இருக்கிறார்கள். திருடன் ரகசியமாக வருவான், அதே போல ஆண்டவரும் ரகசியமாக வருவார் என்று. அதற்கு இன்னொரு காரணம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அந்த வசனத்துக்கு முன்னாலே நாம் வாசிக்கிறோம், மத்தேயு 24:40-41 வாசிக்கிறோம். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருத்தி கைவிடப்படுவார். இந்த 2 வசனத்தையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். 2 பேர் ஒரே இடத்துல இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், இன்னொருவன் கைவிடப்படுவான். ஆகவே அது ரகசியமாக ஆண்டவர் மற்றவர்களை கூட்டிக் கொண்டு போய் விடுவார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இது எதற்கு அங்கே சொல்லுகிறது? அதற்கு முந்தின வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். ஆண்டவர் மனுஷகுமாரனுடைய காலத்திலே நோவாவினுடைய காலத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். நோவாவினுடைய காலத்திலே ஜனங்கள் அவருடைய அந்த அந்த பிரளயத்திற்கு ஆயத்தம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். பிரளயம் வரும் வரும் என்று நோவா பிரசங்கம் பண்ணினாலும் அதை உணராமல் இருந்து, வாருங்கள் இந்த பிரளைக்குள்ளே வாருங்கள் என்று கூப்பிட்ட அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அவர்கள் ஆயத்தமாக இல்லை. அதே போல ஆண்டவர் வரும்போது 2 ஸ்திரீகள் இயந்திரம் அழைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு ஸ்திரீ ஆயத்தமாக இருப்பார், ஒரு ஸ்திரீ ஆயத்தம் இல்லாமல் இருப்பார். புருஷன் மனைவி 2 பேர் இருப்பார்கள். புருஷன் ஒருவேளை ஆயத்தமாக இருப்பார், மனைவி ஆயத்தம் இல்லாமல் இருப்பார். ஆகவே இங்க இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2 பேரை பற்றி. ஆண்டவர் வரும்போது 2 கூட்டத்தார் இருப்பார்கள். ஒரு கூட்டத்தார் ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்பார்கள், ஒரு கூட்டத்தார் ஆயத்தம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். அந்த ஆயத்தம் உள்ளவர்களை ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போவார். அதை பற்றி தான் அங்கே பேசுகிறது. 2 பேர் என்று சொல்லும் போது இந்த இடத்துல கூட ரகசியமாக வருவதற்கு ஏற்ற எதுவும் அந்த இடத்துல இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ரகசியமாக வருவார் என்ற இந்த கொள்கை வேதத்திற்கு முரண்பட்ட ஒரு கொள்கை, அந்த வேதத்திற்கு விரோதமான கொள்கை. அப்படியானால் ரகசியமாக எப்பொழுதோ வந்துவிட்டார், நீங்களும் நானும் எப்படி ஆயத்தமாக இருப்பது? இந்த ஒரு பிரச்சனை அது உருவாக்கி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த ரகசிய வருகை நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் வரும்போது ரகசிய வருகையிலே அநேக காரியங்கள் அடிபட்டு போகின்றன. ஏனென்றால் அடுத்தபடியாக நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் வரும்போது எதற்காக அவர் இங்கே வருகிறார், எதற்காக இந்த உலகத்திற்கு அவர் வர வேண்டும் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிக்கிறேன். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அப்படியானால் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வருகிறது எதற்கு? நான் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை வாசித்து காண்பித்தேன். நம்மை ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போவதற்காக வருகிறார். நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு பரலோகத்துக்கு போவதற்காக வருகிறார். அப்படி கூட்டிக் கொண்டு பரலோகத்துக்காக போவதற்கு வரும்போது அரித்து போன அவருடைய பிள்ளைகள் கல்லறையில இருக்கிறார்களே, அவர்களை உயிரோடு அவர்கள் எழும்பி தேவசாயலை பெற்றவர்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் போவார். உயிரோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த மாமிச சரீரத்தை கலைந்து விட்டு தேவ சரீரத்தை, மகமின் சரீரத்தை பெற்றுக் கொண்டவர்களாக அவர்களும் பரலோகத்துக்கு போவார்கள். இந்த 2 கூட்டத்தாரையும் ஆண்டவர் கூட்டிக் கொண்டு அங்கு பரலோகத்துக்கு போவார். அதற்காகத்தான் அவர் வருகிறார். நம்மை கூட்டிக் கொண்டு போவதற்காகத்தான் அவர் வருகிறார். ஒரு சிலர் என்ன நினைக்கிறார்கள், ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். சிலர் என்ன நினைக்கிறார்கள், ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்திலேயே இருப்போம் என்று நினைக்கிறார்கள். திருமறை அப்படி சொல்லல. மத்திய ஆகாயத்தில், ஏனென்றால் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த இருக்கிறது, இங்க எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். கர்த்தர் நடுவானத்திலேயா இருக்கிறார்? அவர் எங்கே இருக்கிறார்? பரலோகத்திலே இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே என்று சொல்கிறோம். பரலோகம் என்பது அவருடைய வாசஸ்தலம். அப்படியானால் மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளை அவர் தன்னுடைய இருப்பிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போகிறார். அப்படித்தான் அர்த்தமே ஒழிய மத்திய ஆகாயத்திலேயே இருப்பார் என்ற அர்த்தம் கிடையாது. உதாரணமாக இங்கே வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்தீர்களானால் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். வெளியாகும் 20:4 வாசிக்கிறேன். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. அந்த கடைசி பகுதியை வாசிக்கும் போது அவர்கள் உயிர்த்து, தேவனுடைய பிள்ளைகள் உயிர்த்து
கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். புரியுதுங்களா? உயிர்த்த தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவோடு கூட எங்கே சிங்காசனங்களை கண்டேன், தேவனுடைய சிங்காசனங்களை கண்டேன் என்று பரிசுத்த பரலோகத்திலே அவர்கள் கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் இருப்பார்கள் என்று திருமறை அங்கே சொல்லுகிறது. ஆகவே அவர் இந்த உலகத்துக்கு எதற்காக வருகிறார்? தம்முடைய பிள்ளைகளை ஒன்றாக திரட்டி கூட்டிக் கொண்டு போகும்படி வருகிறார். தேவனை விசுவாசிக்கிற ஒரு மகனும் கெட்டு போக மாட்டான். கோதுமை மணியானது ஆண்டவர் சொல்கிறார், அதை சேர்க்கப்படும் போது ஒரு மணியாவது கீழே விழுந்து போவதில்லை. கர்த்தரை விசுவாசித்தவர்கள் எவ்வளவு வருவார் வருவார் என்று அந்தந்த காலங்களிலே கடவுளுடைய ராஜ்யத்துக்கு என்று ஆயத்தப்பட்டு மறித்தவர்களாக இருந்தால் அவர்கள் ஒவ்வொருவரும் எழுப்பப்படுவார்கள். இந்த உயிரோடு ஆண்டவர் வரும்போது உயிரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் அங்கே எழுப்பி தேவனுடைய ராஜ்யத்துக்கு கூட்டிக் கொண்டு போவார் என்பதை வேதம் வெகு திட்டவட்டமாக தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே அங்க சொல்லுகிறது. இதுல ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே சொல்லுகிறார். இப்படி ஆண்டவர் பரலோகத்திற்கு தம்முடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகும்போது அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதையும் வேதம் நமக்கு விசேஷ விதமாக அங்கு சொல்லுகிறது. பிலிப்பியர் நிருபத்தில 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கிறேன். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்படியானால் மரித்த தேவனுடைய பிள்ளைகள், உயிரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், இவருடைய சரீரம் மாம்ச சரீரத்தை விட்டுவிட்டு மகிமையின் சரீரம் இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அந்த சரீரத்தை உடையவர்களாக அவர்கள் பரலோகத்துக்கு போவார்கள், ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போவார் என்று அங்கு வேதம் நமக்கு விசேஷ விதமாக அங்கு சொல்லுகிறது. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். 51வது வசனம். 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். மறுரூபம் என்றால் என்ன? எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாக இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாக இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். பார்த்தீங்களா? அதுதான் மகிமையின் சரீரம். அழிவு ஒன்றும் இருக்காது, சாவு ஒன்றும் முதலே இருக்காது. தேவ சாயலை பெற்றவர்களாக நாம் இருப்போம். 42வது வசனத்தில் வாசிக்கிறேன். 49. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் நாம் அணிந்து கொள்வோம். பார்த்தீங்களா? தேவனுடைய சாயலை நாம் பெற்றவர்களாக பரலோகத்துக்கு போவோம். இப்போ ரகசிய வருகை என்று நாம் எண்ணும் போது இந்த மறுரூபமாகுதல், உயிரோடு எழும்புதல் எல்லாம் அங்கு கிடையாது. நன்றாக கவனிங்கள். அப்பொழுது இந்த உயிரோடு எழும்புகிற காரியம், மறுரூபமாகிற காரியம் எல்லாம் அங்கு அடிபட்டு போகிறது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷமான காரியங்களை அங்கு வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் விசேஷமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் வருகிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, திருமறை நமக்கு என்ன சொல்கிறது? ஒருவராவது கெட்டு போகாதபடி எல்லோரும் நித்திய ஜீவனை அடைய பொருட்டு தேவனை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு கொடுத்து இவ்வளவாக அன்பு கூர்ந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு அப்படிப்பட்டது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, யோவான் 3:16, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவராவது கெட்டு போகாமல். இந்த உலகத்தின் மக்கள் இந்துக்களாக இருந்தாலும் மகமதியாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவராவது கெட்டு போகாதபடிக்கு, ஒருவேளை நம்முடைய முற்பிதாக்கள் மரித்து போனவர்களாக இருந்தாலும் எல்லாருடைய கல்லறையும் ஆண்டவர் திறப்பார். ஒரு கல்லறையாவது விட்டுவிட மாட்டார். உயிரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் சரி, மலையில இருந்தாலும் சரி, குகையில இருந்தாலும் சரி, தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். கொல்காத மலையிலே ஆண்டவர் கல்வாரி சிலுவை நாட்டினார். எதற்காக நாட்டினார்? அங்கே சிந்தப்பட்ட அந்த ரத்தம் இந்த உலகத்தில் பிறந்த, இந்த உலகத்தில் வளர்ந்த ஒவ்வொரு மகனையும் புனிதப்படுத்தி ஒவ்வொரு மகனுக்கும் பரலோகத்திற்கு ஒரு இடம் கொடுக்கும். அதற்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தினார். அதற்காகத்தான் இந்த உலகத்தில் வந்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த பிரளயத்தை ஆண்டவர் நோவாவின் காலத்தில் அனுப்பின போது அந்த மக்களை அழிப்பதற்கு, அந்த மக்களுடைய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார். மகனே, மகளே, நீ அழிந்து போவது
எனக்கு பிரியமில்லை என்று ஆண்டவர் விசேஷமாக தம்முடைய பிள்ளையிடத்திலே சொல்கிறார். துன்மார்க்கருடைய அழிவு எனக்கு பிரியமில்லை. ஒவ்வொரு மகனும் மகளும் அங்கு ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஆவல். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த அன்பை நினைத்தவர்களாக, நமக்கென்று ஒரு பரலோகம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, நமக்கென்று ஒரு வீடு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது பரலோகத்திலே, நமக்கென்று ஒரு சிங்காசனத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் பரலோகத்திலே, நமக்கென்று ஒரு பொன்முடி, ஒரு கீத வாக்கியம், ஒரு மேல் வீடு, ஒரு ஜெயக்குடி என்று நாம் வாசிக்கிறோம். அந்த பரலோகத்தின் வாசலுக்குள்ளே போவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நம்முடைய ரத்தத்தினால அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் சீக்கிரமாக வரும்போது, மகனே மகளே, நீ அவரோடு கூட போவாயா? அவரோடு கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் அந்த முத்து பதித்த கேட்டுக்குள்ளாக நாம் போவோமா? அவரோடு கூட சென்று அந்த சிங்காசனத்தில் உட்காருவோமா? அவரோடு கூட சேர்ந்து நாம் அரசால போகிறோமா? அவருடைய பிள்ளைகளாக நாம் என்றைக்கு வாழப் போகிறோமா? அப்படி நாம் வாழ வேண்டும் என்றால், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அங்கு தீத்துவனுடைய புத்தகத்திலே வாசிக்கிறோம். தீத்துவனுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். தீத்து 2:13, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அப்படியானால் ஆண்டவருடைய வருகைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் காத்திருக்கிற பிள்ளைகளாக, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும். அவர் வருகை எப்பொழுது இருந்தாலும் சரி, தகப்பனே, இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் உடை தேடுவது, உணவு தேடுவது, உத்தியோகம் தேடுவது, திருமணத்தை தேடுவது, இப்படி நமக்கு முன்பாக எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் இருக்கட்டுமே, நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், முதலாவதாக நாம் தேட வேண்டுவது, ஆண்டவருடைய வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? அந்த காரியத்தை நாம் நிச்சயப்படுத்திக் கொண்டு மற்ற காரியங்களை நாம் தேடவர்களாக இருக்க வேண்டும். நாம் மற்ற காரியங்களை தேடிக் கொண்டிருப்போமானால், ஆண்டவர் வந்துவிட்டால் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படாமல் இருப்போமானால் அதுல என்ன பிரயோஜனம் இருக்கிறது? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நினைக்கிறதற்கும் எண்ணுவதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை, ஒரு பெரிய பரலோகத்தை, அந்த பரலோகத்தின் இன்பங்களை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அனாதியாக ஆண்டவர் நம்மை விட்டு விட மாட்டார். அலைந்து திரிகிற பிள்ளைகளாக நம்மை விட்டு விட மாட்டார். கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு இந்த உலகத்தில் பாரம் சுமந்த மக்களாக நம்மை விட்டு விட மாட்டார். இந்த பாரம் சுமந்த மக்களுக்கு விடுதலை, கண்ணீரை ஆண்டவர் துடைப்பேன் என்று சொல்கிறார். கவலைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போடுவார். தேவனுடைய பிள்ளைகளுக்காக விசேஷமான ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரே. கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தின் அந்த 4 ராஜ்யங்களும் ஒழிந்து போய்விட்டது. இந்த நாட்களிலே பரலோகத்தின் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அப்படி அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் போது, அந்த திருடனை போல ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது எனக்கு ஒரு இடத்தை தாரும், எனக்கு ஒரு இடத்தை தாரும் என்று நாம் ஆண்டவரிடத்திலே கேட்டு, அந்த திருடனை கேட்டது போல நாம் ஆஞ்சையோடு தேவனுக்கென்று நாம் காத்திருக்க வேண்டாமா? ஆவலோடு தேவனுக்கென்று காத்திருக்க வேண்டாமா? யார் எப்படி சொன்னாலும் சரி, எப்படி வாழ்ந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருக்கென்று நாம் வாழ வேண்டாமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய இன்விடேஷன் கொடுக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நீங்கள் யாரும் என்னுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், தேவனுடைய ராஜ்யத்தை தருவேன் என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சொல்லுகிறார். ஆகவே இந்த காலத்தில் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தை தேடி அவரிடத்திலே நாம் வந்து நம்முடைய காரியங்களை அவரிடத்திலே ஒப்புவித்து, நம்முடைய உள்ளத்தை அவருக்கு கொடுத்து, நம்முடைய இருதயத்திலே அவருக்கு ஒரு இடத்தை கொடுத்து, ஆண்டவருக்கென்று நாம் ஆயத்தப்பட்டவர்களாக, ஆண்டவருக்கென்று நாம் பிழைத்தவர்களாக, ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு, அவருடைய கற்பனைகளை கேட்டு, அவருடைய ராஜ்யத்துக்கு என்று ஆயத்தப்பட்டவர்களாக நாம் பிழைக்க வேண்டும். அப்படி நாம் ஆயத்தப்பட்டவர்களாக ஆண்டவருக்கென்று பிழைத்து, அவர் எப்பொழுது வருவார், எப்பொழுது வருவார்? நான் ஒரு இடத்திலே போகும்போது ஒரு வயதான ஒரு அம்மாவை கண்டேன். அந்த அம்மா மெலிந்து போயிருந்தார்கள், நசித்து போயிருந்தார்கள், நன்றாக வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு யாருமே இல்லை, அனாதையாக இருந்தார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது இடத்துல சொன்னார்கள், ஐயா, இந்த உலகத்திலே நான் விரும்புவது ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவர் சீக்கிரமாக வர வேண்டும். ஆண்டவர் சீக்கிரமாக வந்து நம்முடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். ஆண்டவர் சீக்கிரமாக வந்து நம்முடைய கவலைகளை எல்லாவற்றையும் போக்க வேண்டும். ஆண்டவர் சீக்கிரமாக வந்து நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் போக்கி
இந்த பாவ உலகத்திலே இருந்து நமக்கு விடுதலை தர வேண்டும். என்றென்றைக்கும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை கூட்டிக் கொண்டு போக வேண்டும். அவர் சீக்கிரமாக வருகிறார். அப்படி வரும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாமும் அவரோடு கூட இருப்போமா? அவருக்காக காத்திருப்போமா? இதோ எங்கள் ஆண்டவர் இவருக்காக காத்திருந்தோம் என்று சொல்கிற கூட்டத்தில் இருப்போமா? அல்லது மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து எங்களை மூடி போடுங்கள் என்று ஒப்பாரி வைக்கிற புலம்புகிற அந்த கூட்டத்திலே இருப்போமா? இந்த ரெண்டு கூட்டத்திலே ஏதாவது ஒரு கூட்டத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்துதான் ஆக வேண்டும். பர்வதங்களையும் மலைகளையும் நோக்கி எங்கள் மேல் விழுந்து ஆட்டுக்குட்டியானவருடைய முகத்திற்கு மறைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்கினால் வந்து விட்டது என்று சொல்லி அழுது புலம்புகிற அந்த கூட்டத்திலே நாம் இருப்போமா? அல்லது ஏசாயா 25:9 வாசிக்கிற மாதிரி, இதோ எங்கள் ஆண்டவர் இவருக்காக காத்திருந்தோம், இவர் எங்களை ரட்சிப்பார் என்று ஆர்ப்பரிக்கிற அந்த கூட்டத்திலே நாம் இருப்போமா? கர்த்தருடைய பிள்ளைகளாக்கி நாம் இதோ எங்கள் ஆண்டவர் இவருக்காக காத்திருந்தோம் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்திலே இருக்க முடியாத ஒரு பெரிய கிருபையை நமக்கு தந்தருள்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, இந்த உலகத்தின் இறுதி கட்டம் வந்து விட்டது என்பதை நாங்கள் அறிந்து, கர்த்தாவே இந்த நாட்களிலே எதை தேடுவதற்கு முன்னதாக உம்முடைய வருகை பற்றின இந்த காரியங்களை தேட எங்களுக்கு ஒத்தாசிதலும் சாமி. இங்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய மக்களை ஆசீர்வதிக்க மாட்டவரே. மற்றவர்கள் எல்லாரும் அது இது என்று போன போதிலும் உண்மை முத்தமாக வந்து இந்த வசனத்தை கேட்ட அந்த மக்கள் ஒவ்வொருவரையும் உடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த மாட்டவரே. கர்த்தாவே, நாங்கள் மேலே பார்த்து வானங்களின் வழியாக நட்சத்திரங்கள் வழியாக அநேக வழியாக வருகிற ஆண்டவராகிய உண்மை எதிர்கொண்டு போவதற்காக உமக்கு ஏற்றபடி நாங்கள் வாழ்ந்து உம்முடைய வசனத்தின்படி நடந்து உண்மை நேசித்தவர்களாக கர்த்தாவே உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட்டவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு ஒத்தாசை மாண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய ஆயத்தத்தை முதலாவதாக நாங்கள் வைத்து மற்ற காரியங்களை நாங்கள் அடுத்தபடியாக வைத்து வாழும்படியாக அனுகிரகம் செய்யும். இதோ எங்கள் ஆண்டவர் இவருக்காக காத்திருந்தோம் என்று ஆர்ப்பரிக்கிற அந்த கூட்டத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கும்படி எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய குழந்தைகளும் எங்களுடைய வீட்டாரும் இருக்கும்படியான ஒரு பெரிய கிருபையை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் பரம்பிதாவே, ஆமென்.
பரிசீலு